Hello, welcome friends. This is Sudarshan. Here we maintain database module 5. போன கிளாஸ்ல பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மெயின்டைன் டேட்டாபேஸ்ல என்ன முக்கியமான விஷயங்களை கவனத்துல கொள்ளணும். அந்த ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களையும் காணப்படுற பிரிவுகளை பத்தி சொல்லியிருந்தேன். அப்ப இந்த கிளாஸ்ல அது சம்பந்தமா ஒரு விரிவான விளக்கத்தை பார்த்து கொள்ளலாம். இப்போ மெயின்டைன் டேட்டாபேஸ்ன்றது டேட்டாபேஸ்ல தரவுகளை சேமிக்கிறதும் மேனேஜ் பண்றதும் தேவையான சந்தர்ப்பத்தில் டேட்டாஸை டேபிள்ல இருந்து ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிறது, அதாவது மீள எடுக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, இந்த மெயின்டைன் டேட்டாபேஸ்ன்னு சொல்லி. இதை முழுதாக ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற அடிப்படையில் சொல்லிக்கொள்வாங்க. ஏனென்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் எல்லா தரவுகளும் என்னத்தின் மூலம் மேனேஜ் பண்ணப்படுது என்று சொன்னால் இந்த டேட்டாபேஸ் மூலம் தான். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த டேட்டாபேஸாக இந்த ஆக்சஸ் டேட்டாபேஸ், MySQL டேட்டாபேஸ், Oracle டேட்டாபேஸ் சொல்லி இந்த டேட்டாபேஸ்ல இருக்கு. ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் அடிப்படையில ஆளுக்கால் வேறுபடுறாங்க. அப்ப இந்த அடிப்படையில் டிரெக்டா விஷயத்துக்குள்ள போகலாம். ஓகே, நான் நேரத்தோட ஸ்டார்ட் பண்ண விஷயத்தான் பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டேட்டாபேஸ் அதாவது மெயின்டைன் டேட்டாபேஸ் ஒரு டேட்டாபேஸ் என்ன அடிப்படையில் என்ன டேட்டாபேஸை நம்ம கிரியேட் பண்ணுறது பார்க்கணும். இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணிக்கொள்கிற டேட்டாபேஸ் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம NVQL4 அந்த அடிப்படையில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆக்சஸ் டேட்டாபேஸ். இந்த ஆக்சஸ் டேட்டாபேஸை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு சொன்னால் இப்போ டேபிள் என்ற அடிப்படையில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு முக்கியமாக 3 கன்செப்டை கவனத்தில் கொள்ளணும். முதலாவது பார்த்துக்கொள்வோம், இரண்டாவது ஒரு டேபிள் ஒன்றை கிரியேட் பண்ணுறதுல, மற்ற முக்கியமாக 3வது விஷயம். முதலாவது விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸும். முதலாவது நான் என்ன செஞ்சோம்னு சொன்னால் முதலாவது அதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஒன்று பார்த்துக்கொள்ளுங்க. ஒன்று ஃபீல்டு நேம். அதாவது இங்கே கவனத்தில் கொள்வது ஃபீல்டு நேம்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இந்த ஃபீல்டு நேம் ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு கொலம்ட நேம் என்று கூட சொல்லலாம். நம்ம ஒரு கொலம்ட நேம் என்று கூட சொல்லலாம். இப்போ உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னால் கொலம் நேம் என்று கூட சொல்லலாம். ஃபீல்டு நேம் அல்லது கொலம் நேம் என்று போட்டுக்கொள்வோம். ஓகே, ஃபீல்டு நேம் அல்லது கொலம் நேம் என்று சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடி, அதே போல ஸ்டூடெண்ட் நேம், ST name, அதே போல பார்த்தோம்னு சொன்னால் அட்ரஸ், salary. அப்ப இதெல்லாமே என்ன சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேபிள்ல காணப்படுற ஃபீல்டு நேமுகள் அல்லது கொலம் நேம் என்று கூட சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு கொலம் வைஸாக டேபிள்ல ரெக்கார்ட்ஸ் மேனேஜ் பண்ணப்பட்டாலும் கூட அந்த டேபிள்ல அந்த ஃபீல்டு நேம்ன்றது என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு கொலமும் என்னத்தை குறிக்குது என்ற அடிப்படையில் சொல்றதுதான் இந்த ஃபீல்டு நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தந்திருக்கேன். ஓகே, அடுத்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இதுல மற்ற முக்கியமான விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் இதுல என்ன பெயர்ல இருக்கணும் ரெண்டு ஃபீல்டு நேம் சொல்லுது. அதே போல அந்த ஃபீல்டு நேம் ஒவ்வொன்றும் என்ன தரவு வகையை கொண்டு காணப்படணும் என்றுதான் விடுத விஷயம். கவனத்தில் கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். விடுத்த உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் ஐடி போட்டுக்கொள்ளும் பார்ப்போம். ஸ்டூடெண்ட் ஐடின்றது ஒரு ஆளுக்கு 001 002 போகுது, அல்லது A001 A002 இப்படி போகுதுன்னு சொல்லுங்க. அது ஒரு டைம்ல ஒன்று டெக்ஸ்டா இருக்கலாம், டெக்ஸ்ட் அல்லது நம்பர், இந்த அடிப்படையில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் அந்த அட்ரஸ் என்றது டெக்ஸ்டா தான் வரப்போகுது. பட் சேலரின்றது நம்மளுக்கு தெரியும் ஒரு கரன்சி விஷயம், கரன்சி சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ அவர் ஒரு கரன்சி ஃபார்மேட். அதே போல மெட்டா பார்த்தோம்னு சொன்னால் டேட் ஆஃப் பர்த் இருக்காரு. அப்ப டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம்னு சொன்னால் அவரை டேட் அண்ட் டைம், அதே போல பார்த்தோம்னு சொன்னால் மெமோ இருக்காரு. மெமோன்றது டெக்ஸ்டுகள்
லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறதுக்கு மெமோ யூஸ் பண்ணிக்கொள்ளுவாங்க. அந்த அடிப்படையில் நம்ம மெமோ யூஸ் பண்ணுறதை விட டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுறதே வந்து சிறந்தது. அது மட்டும் இல்லை, டெக்ஸ்ட் நம்பர்ஸ் இந்த மாதிரி வாரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. ஒவ்வொரு நாள் தேவைக்கிட்டமாக யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் லுக்கப் ஷார்ட்டை சொல்லிக்கொள்ளலாம். லுக்கப் ஷார்ட், இந்த லுக்கப் ஷார்ட்ன்றது வந்து எப்படின்னு சொன்னால் மேலா ஃபீமேலா என்ற அடிப்படையில் வந்து செலக்ட் பண்ணி கொள்றது ஆப்ஷனா ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் என்ற அடிப்படையில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த லுக்கப் ஷார்ட்டை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நம்மகிட்ட எஸ் ஒன்று சொல்லிக்கொள்ளலாம். அப்போ இந்த அடிப்படையில் நிறைய டேட்டா டைப்ஸ் கூட இருக்காது. அதே போல் மற்ற இந்த டேபிளில் காணப்படுற இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேபிளில் காணப்படுற மற்ற முக்கியமான விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ற விஷயத்தை சொல்லலாம். அதாவது இந்த ஸ்டூடெண்ட் ஐடிக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்டையும் நம்பரையும் போடுறோம், சேலரிக்கு ஏற்ற மாதிரி கரன்சி போகும், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ளை பண்ணிட்டு போகல. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது வந்து அவர் எப்படியான ரூல்ஸுகளுக்கு உட்பட்டவராக இருக்கிறார் என்றதான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ற விஷயம் சொல்லுது. உதாரணத்துக்கு டெக்ஸ்ட்ன்ற வந்து உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் ஐடின்ற வச்சு கொள்வோம். A001 அப்போ 4 டெக்ஸ்ட் தான் இருக்கு. அப்போ அதாவது வந்து 4 கேரக்டர்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கு. அப்போ அந்த இடத்துல அந்த மீடியம் சொல்லலாம், மல்டிபிள் சொல்லலாம், அப்போ இப்படி எல்லாம் சொல்லிக்கொள்ளலாம். அதே போல டேட் அண்ட் டைம் சொல்ல முடிச்சுனால் ஷார்ட் டேட், மீடியம் டேட். அப்போ இந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பயன்படுத்தப்படுற ஒரு டேட்டா டைப்ஸுக்கான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் என்று கூட சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டைமில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ முக்கியமான கான்செப்ட்களை விளங்கி கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் அடுத்த விஷயத்துக்குள்ளே போகிறேன்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப். அப்போ ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து 2 டேபிள் அல்லது 2க்கு மேற்பட்ட டேபிள்களுக்கு இடையிலே ஏற்படுத்தப்படுற ஒரு தொடர்பு தான் இந்த ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று பார்த்துக்கொள்ளுங்க பிரைமரி கீ. இந்த பிரைமரி கீ என்றது என்னென்று சொன்னால் ஒரு குறிப்பிடப்பட்ட டேபிளில் ஒரு குறிப்பிடப்பட்ட ஃபீல்டு நேமு, அதாவது ஒரு கொலம் நேமு யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு அல்லது ஒரு குறிப்பிடப்பட்ட பல ரெக்கார்ட்ஸ்ல வந்து யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு கீ தான் இந்த பிரைமரி கீ. பிரைமரி கீயை சொல்ல போனோம்னா ஒரு யூனிக்கா இருப்பார். யூனிக் என்பது வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு ஏதோ ஒரு டைப் வந்து அது ஒரு தரம் மட்டும்தான் வரலாம். ஒரு குறிப்பிடப்பட்ட ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு தரம் தான் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு நம்ம யூனிக்காக சொல்ல போனோம்னு சொன்னால் NIC நம்பரை சொல்லலாம். என்னன்னு சொன்னால் NIC நம்பர் எல்லாருக்கும் ஒவ்வொரு NIC நம்பர் இருக்கு. அதே போல இந்த இண்டெக்ஸ் நம்பரை சொல்லலாம், இண்டெக்ஸ் நம்பர். அதே போல இந்த EPF நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஓகே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இப்போ இது எல்லாமே வந்து என்னன்னு சொன்னால் யூனிக்கான விஷயங்கள். இது வந்து யூனிக்கான விஷயம். அப்போ இந்த யூனிக்கான விஷயங்களை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப வராது, ஒரு தடவை தான் வரும். அதே போல் இந்த பிரைமரி கீழே காணப்படுற இன்னும் ஒரு முக்கியமான பண்பு சொல்ல போனோம்னு சொன்னால் இவங்க எல்லாரும் முக்கியமான பண்பு தான். அப்போ இன்னொரு முக்கியமான பண்பு சொல்ல போனோம்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ்
இவர் வந்து can't allow duplicate values. இவர் என்ன செய்ய மாட்டார் என்று சொன்னால் டூப்ளிகேட் வேல்யூஸை விட மாட்டாரு. அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இவர் யூனிக்கானால் ஒரு தடவை தான் ஒரு ஆளுக்கு இருக்கு. இப்போ என்எஸ்சி நம்பர் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு என்எஸ்சி நம்பர் தான் இருக்கு. அப்போ இப்படி இருக்கக்குள்ள ஒரு குறிப்பிடப்பட்ட ஃபீல்டில் வந்து அதே என்எஸ்சி நம்பரை அல்லது அதே இபிஎஃப் நம்பரை அல்லது அதே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நம்ம திரும்ப டைப் பண்ண சொன்னால் அந்த ஒரு பிரச்சனை வரும். என்னன்னு சொன்னால் அது டூப்ளிகேட்டான வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணப்படுது. அப்போ அவரோட ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அப்போ இப்படியான பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்றதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த பிரைமரிக்கு. அப்போ பிரைமரிக்கு அப்ளை பண்ண சொன்னால் டூப்ளிகேட் வேல்யூஸை அலவுட் பண்ண மாட்டாரு. இப்போ மற்ற முக்கியமான ஒரு கன்செப்ட் பார்த்தோம்னு சொன்னால் நாட் null values. இங்கே null values இல்லை. அப்ப null values என்று சொன்னால் என்ன? அதாவது ஒரு குறிப்பிடப்பட்ட முதலாவது சொல்றாங்க A001 என்றவரை போட்டு பேரு இப்படி ரமேஷ், அவர் பந்தார் மொழியில இருக்காரு. அப்போ இப்படி ஒரு குறிப்பிடப்பட்ட ஃபீல்ட சொல்றாங்க. இப்ப அடுத்த கிளாஸ்ல வந்து இதை தெளிவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இப்படி சொல்லிட்டு போக்குள்ள வந்து அவடத்தை திரும்ப A001 என்றால் வரையிலாது. அதே மாதிரி திரும்ப A002 போட்டு திரும்ப இன்னொருக்க A002 வர முடியாது. அதை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ். அதே மாதிரி null values என்ற என்னன்னு சொன்னால் A001 டைப் பண்ணித்தான். அப்ப அடுத்ததுல A002 டைப் பண்ணாம அல்லது அந்த குறிப்பிடப்பட்ட பிரைமரிக்கு கொடுத்த அந்த ஃபீல்டை டைப் பண்ணாம வேற ரெக்கார்ட்ஸ்கள் வந்து நம்மளால என்டர் பண்ண முடியாது. என்டர் பண்ணாலும் கூட அடுத்த ரோவுக்கு செல்லாது. அவடுத்த ஒரு மெசேஜ் ஒன்றை பாஸ் பண்ணுவாரு, நாட் null values சொல்லி. அப்ப null values வந்து அவரை அக்செப்ட் பண்ண மாட்டாரு. இப்ப அடுத்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளும். வந்து அடுத்தது பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால் ஃபாரின் கீ. ஃபாரின் கீ என்று சொன்னால் ஃபாரின் கீயே சொல்லலாம். அப்படின்னு சொன்னால் ஃபாரின் கீ என்பது வந்து ஒரு குறிப்பிடப்பட்ட டேபிள்ல காணப்படுற அந்த ஃபீல்டு நேம் அல்லது குறிப்பிடப்பட்ட அந்த பிரைமரி கீ இன்னொரு டேபிள்ல வரும் என்று சொன்னால் அவரை ஃபாரின் கீ என்று ஈஸியா சொல்லிவிடலாம். இந்த ஃபாரின் கீயை பார்த்தோம்னு சொன்னால் இவற்றை கேரக்டர்ஸை பார்த்தோம்னு சொன்னால் இவற்றை கேரக்டர்ஸை பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இவர் எப்படி இருப்பாருன்னு சொன்னால் யூனிக்கா இருக்க மாட்டாரு. No unique. யூனிக்கா இருக்க மாட்டாரு. allowed duplicate values. அதே மாதிரி allowed null values. இப்போ ரெக்கார்ட்ஸ் என்டர் பண்ணாம கூட நம்மள போகலாம். அப்போ எந்த பிரச்சனையுமே வராது. null values. அப்போ இந்த அடிப்படையில் காணப்படுறதான் இந்த பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ. இந்த பிரைமரி கீ ஃபாரின் கீயை வச்சுதான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஒழுங்கான முறையில் செய்ய போகிறோம். அப்போ இந்த ஃபார்ம்ஸ் என்ற என்ன விஷயம் என்று சொன்னால் அடுத்த விஷயம், இந்த ஃபார்ம்ஸ் என்பது வந்து டேட்டாஸை வந்து என்டர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு விஷயம் தான் இந்த ஃபார்ம்ஸ். உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நம்மளோட சம்மந்தப்பட்ட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் இப்படியான விஷயங்களை வந்து நம்ம என்டர் பண்ணுறோம். அப்போ இப்படியான தரவுகளை வந்து என்டர் பண்ணுறதுக்காக வேண்டி நம்மளுக்கு டேட்டா பேஸில் பயன்படுத்தப்படுற ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு ஃபீல்டு என்னும் கூட சொல்லிவிடலாம். நம்ம அந்த அடிப்படையில் பயன்படுத்தப்படுற இந்த ஃபார்ம்ஸ். இந்த ஃபார்ம்ஸில் வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் பட்டன்ஸ், ஆப்பரேஷனல் பட்டன்ஸ் என்று கூட சொல்லலாம். பட்டன்ஸ் அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால்
save, delete, add new, அதே போல print, close, form. அப்போ இப்படியான அடிப்படையில் வந்து பயன்படுத்தப்படுற பட்டன்ஸ்கள் எல்லாம் வந்து என்னது இருக்குன்னு ஃபார்ம்ஸ். அதே மாதிரி லேபல்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதில் வந்து முக்கியமான கான்செப்டை பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் பட்டன்ஸ். அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து என்ன சொன்னால் குவாரிக்குள்ளே டைரெக்டாக போகிறேன். குவாரி என்பது வந்து டேட்டா பேஸில் வந்து குவாரியத்தான் அதிகளவு கன்சிடர் பண்ணுவாங்க. என்ன சொன்னால் நம்மளால் பயன்படுத்தப்படுற கல்குலேஷன் ரெக்கார்ட்ஸ்களில் வந்து வியூ பண்ணுற சில கண்டிஷன்கள் போடுற ரூல்ஸுகள் போடுற தேவையான மாதிரி வியூ பண்ணி எடுக்கிற எல்லாமே குவாரியில் தான் இருக்குது. இப்போ குவாரியை பார்க்க போகிறோம்னு சொன்னால் நார்மலாக சொல்லலாம் வந்து கல்குலேஷன் ஒர்க், கல்குலேஷன், records view and manage இப்படி சொல்லலாம். அந்த அடிப்படையில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து குவாரியும் வந்து பல வகைகள் இருக்கு. ஒன்று வந்து செலக்ட் குவாரி. நீங்கள் காலங்காலமாக நம்ம செய்கிற குவாரி ஃபர்ஸ்ட்டுக்கு ஆக்சஸ் டேட்டா பேஸில் காணப்படுறது செலக்ட் குவாரி. இந்த செலக்ட் குவாரி என்ன செய்யணும்னு சொன்னால் தேவையான மாதிரி ரெக்கார்ட்ஸ்களை வந்து செலக்ட் பண்ணி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் வியூ பண்ணணும். அதை தான் சொல்லுவாங்க செலக்ட் குவாரின்னு சொல்லி. அப்போ அடுத்த பார்த்துக்கொள்ளும் வந்து அடுத்தது இருக்கிறது வந்து நம்மளுக்கு இருக்கிற மேக் டேபிள் குவாரி. இப்போ இந்த மேக் டேபிள் குவாரின்றது வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு டேபிளையே கிரியேட் பண்ணி தரும். ஒரு டேபிள், ஒரு குறிப்பிடப்பட்ட குவாரி ஒரு டேபிளையே உருவாக்கி தரும். அந்த ஸ்டூடெண்ட் டேபிள், கோர்ஸ் டேபிள் இருக்கு, 2 டேபிள். நம்ம ஒரு குவாரியை செஞ்சு மேக் டேபிள் கூட அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் அதை என்ன செய்யணும், புதிதாக ஒரு டேபிளையே உருவாக்கி தரும். அதாவது வந்து கோர்ஸ் டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிளோட சேர்த்து புதிதாக ஒரு டேபிளை ஆட் பண்ணி தரும். அப்போது பயன்படுத்தப்படுற டேபிள் தான் இந்த மேக் டேபிள் குவாரி. இப்போ அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் அப்டேட் குவாரி. இந்த அப்டேட் குவாரி என்பது வந்து எப்படின்னு சொன்னால் சில கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிடுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வாட்ஸ்அப், வைபரில் பார்த்தாலும் கூட ஒவ்வொரு காலப்பகுதிக்கு ஏற்ற மாதிரி அவற்றை ஃபீச்சர்ஸ் வந்து கூடிக்கொண்டே போகுது. அந்த ஃபீச்சர்ஸை வந்து நம்மளோட ஃபோன்லேயும் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அப்டேட் பண்ணுங்கிற விஷயம் கொண்டு வரும். அப்போ அப்டேட் பண்ணுவதன் மூலம் என்ன செய்யணும், ஒரு மாற்றம் மட்டும் நடக்குது. அதே விஷயத்தை தான் அப்டேட் குவாரி என்று சொன்னால் ஒரு மாற்றத்துக்கான குவாரி அந்த அப்டேட் குவாரி. உதாரணத்துக்கு வந்து கிளம்புல இருந்த ஒரு நபர் வந்து அவர்கிட்ட அட்ரஸ் கொழம்பு அட்ரஸில் இருந்தார். இப்போ பெட்டிக்குள்ள வந்துட்டார் வச்சுக்கோங்களேன். இப்போ அவர்கிட்ட அட்ரஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ நம்ம டேபிளில் போய் எந்த மாற்றமும் செய்யலாது. அப்போ டேபிளில் மாற்றம் செய்யாமல் குவாரி கூட அப்டேட் பண்ணுறது பயன்படுத்தப்படுற குவாரிகள் தான் இந்த அப்டேட் குவாரி. அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் மற்றது இருக்கிறது வந்து டிலீட் குவாரி. டிலீட் குவாரின்றது வந்து ஒரு குறிப்பிடப்பட்ட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸ்லையோ அல்ல பல ரெக்கார்ட்ஸ்லையோ வந்து டிலீட் பண்ணுறேன். அப்போ ஒரு ஆள் வந்து புத்தி சுயாதீனம் இல்லாமல் நிறுவனத்தில் இருக்காரு, அல்லது ஒரு ஆள் வந்து டெத் ஆகிட்டார். அப்போ இப்படியான சிச்சுவேஷனில் வந்து ரெக்கார்ட்ஸை வந்து அவற்றை ரெக்கார்ட்ஸையும் வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு யூஸ் இல்லாத விஷயம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து தேவையில்லாத சிச்சுவேஷனில் வந்து ரெக்கார்ட்ஸ்களை வந்து டிலீட் பண்ணுறதுக்கும் குவாரிகள் பயன்படுத்தப்படுது. அப்போ இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க டிலீட் குவாரின்னு சொல்லி. இப்போ இப்படியான விஷயம் இல்லாமல் வந்து வார கிளாஸில் வந்து ப்ராக்டிக்கல் வைஸாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த அடிப்படையில் வந்து நம்ம முக்கியமான கான்செப்ட்கள் என்ன இருக்குன்னு சொல்லி அதை விளங்கிக் கொள்ளலாம். அப்போ அடுத்த அடிப்படையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடுத்த விஷயம் இவரும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஃபைனலாக வந்து ரெக்கார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் டாக்குமெண்டேஷன் சொல்லிவிடலாம். டாக்குமெண்டேஷன் அதாவது நம்மளோட குறிப்பிடப்பட்ட தயாரிக்கப்பட்ட டேபிள், குவாரி, ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்கும் அமைவாக ஃபைனலாக வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணுறது. ஃபைனலாக வந்து ஒரு மந்த்லி ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட் இப்படி நம்ம கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இப்போ அந்த அடிப்படையில் டாக்குமெண்டேஷனுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கொள்கிற ஒரு விஷயம் தான் வந்து ஆக்சஸ் டேட்டா பேஸில் காணப்படுற இந்த ரிப்போர்ட்.
அப்போ அந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கிளாஸில் வந்து ஒரு மெயின்டைன் டேட்டா பேஸில் காணப்படுற முக்கியமான கான்செப்ட் சம்மந்தமாக ஒரு விளக்கம் எடுத்து வந்திருக்கு. அப்போ இது சம்மந்தமாக நம்ம வார கிளாஸில் ப்ராக்டிகல்களை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோஸ்களில் வந்து உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ்கள் இருந்துன்னு சொன்னால் எனக்கு கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம்.